நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் உங்களால் மட்டும் ஏன் பணத்தை சேமிக்கவே முடியலை? வாங்க பார்க்கலாம். நம்பர் 1, உங்கள் பணத்தை ட்ராக் பண்ணாமல் விடுறது தான் முதல் தப்பு. உங்களோட இன்கம் எவ்வளோ வருது, அதில் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க, ரிமைனிங் எவ்வளோ பணத்தை நீங்கள் ஒதுக்குறீங்கிறத தெளிவாக நோட் பண்ணணும். நம்பர் 2, நல்லா செலவு பண்ணிவிட்டு மிச்சம் வர அமௌண்ட்டை மட்டும் சேவ் பண்ணுறது. ஆனால் உண்மை என்னென்னா மிச்சம் எந்த அமௌண்ட்டும் வரப்போகிறது கிடையாது. நம்பர் 3, சேலரி அதிகமானதுமே ஃபோனை மாற்றுறது, பைக்கை மாற்றுறது, இஎம்ஐ போடுறது அப்படின்னு பண்ணாமல் சேவிங்ஸ் பண்ணணும். நம்பர் 4, பணத்தை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போடுறது. இப்படி பேங்க்கில் போடுறப்ப உங்களோட பணம் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாமலே அதோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போயிடும். நம்பர் 5, என்ன தான் செலவு பண்ணாலும் ஒரு இன்சூரன்ஸுக்காக ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் இருக்கிறது. திடீர்னு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம கையிலேருந்து தானே காசு போகும். அப்போ நமக்கு எந்த ஒரு கவரேஜுமே இருக்காது. அண்ட் ஃபைனலாக ஒரு டிப், அதை நம்பர் 6ஆக வச்சுக்கோங்க. ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். ஸோ இதனால் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனாலும் நம்மளோட காசை இது உருக்கிட்டே இருக்கும். நான் சொன்ன இந்த கெட்ட பழக்கம் யார்கிட்டே அது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஷியல் டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள்.